சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்துச்சு. 1 ஹவருக்கு அந்த ப்ரைஸ் கொடுத்து உள்ளே போகிறது ஒர்த்துன்னு ஃபீல் ஆச்சு. யாரும் கற்றுக்க மாட்டாங்களோ, நிற்க கற்றுட்டு இருந்திருப்பாங்க அப்படியே. ஹே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க கஜிஸ் ட்ராவல். ஆமாங்க, இன்றைக்கி ஒரு புது வீடியோக்கு தான் வந்திருக்கோம். இது என்ன வீடியோ அப்படின்னா, இது ஆல்ரெடி நாங்கள் எடுத்து வச்ச வீடியோ தான். அப்படி என்னடா கஜின்ட்டு எடுத்து வச்ச வீடியோவை நீ திரும்ப காட்ட போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அது நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் மாலுக்கு போயிருந்தோம். எதுக்காக மாலுக்கு போயிருந்தோம் அப்படின்னா, அது சும்மா சுற்றி பார்க்கலாம், அதாவது விண்டோ ஷாப்பிங்னு அழகாக சொல்லலாம். அதுக்காக தான் மாலுக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு டெக்கத்தான் போனோம். டெக்கத்தானில் போய் கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் ஸ்கேட் போர்டெலாம் ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக போர்டை கற்றுக்கிட்டது வந்து வீடியோ எடுக்கலை, அது கொஞ்சம் ஒரு சில சதிகாரர்களின் வேலை. பட் இருந்தாலும் நான் ஸ்கேட்டிங் ஷூ ஓட்டலன்னு சொல்ல முடியாது, போட்டு எஞ்சி நின்னேன். அதோட வீடியோவையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ தான் இது. என் மூஞ்ச பார்த்தா நம்பவே நம்ப மாட்டாங்களா. என்ன முடியல போட்டேன், ரேஸ் கூட கட்ட வேணாம், ஒழுங்கு மற்றதெல்லாம் போடு. அம்மா வச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாரும் இந்த வீடியோவா இருக்கு. நொட்டு நுழுந்தது. இதை போட்டுட்டு ஏஞ்சி நின்றுட்டு நினைச்சிங்க மியூசிக். நிக்க கத்துக்கிட்டு இருப்பாங்க, போவதான் இப்படி ஒரு காலு இன்னொரு காலை இப்படி வச்சு தள்ளணும், இந்த கீழே வச்சு தள்ளணும். திருப்பி தான் பார்க்கலாம். இப்ப நம்ம எப்படி போகணும், இதுல இது எங்க இருந்து நான் எப்படி போவேன், போகவே மாட்டேங்குது. பயம் பயம் பாருங்க. இல்லடா, முன்னாடி எப்படி போவேன்னு தெரியல. அடிக்கிற வேசியில எப்படி அகன்ட்டு போதுராக்கிட்டா. ஆக்சுவலாக மால் போனது என்னமோ டக் அவுட்டுக்காக தான் போனோம். டக் அவுட்டோட ப்ரைஸு 560 அந்த ரேஞ்சு சம்திங் இருந்துச்சு. அது சரியாக ரிமெம்பர் பண்ண முடியல. பட் அதுக்கு ஆல்டர்னேட்டாக மாலோட செகண்ட் ஃப்ளோர், அதாவது மரீனா மாலோட செகண்ட் ஃப்ளோரில் நாங்கள் பார்த்த இடம் தான் இந்த ஃபயர்பால். இந்த இடம் அந்த மாதிரி இருக்குமான்னு தெரில, ஏன்னா நாங்கள் டக் அவுட்குள்ளே போனதே இல்லை, ஏன்னா அது காஸ்ட்லிங்கிறதுனால. இது என் ஃப்ரெண்டு என்னமோ 200 250 சொல்லி கூட்டு வந்தான். உள்ளே கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது. அதோட விலை எவ்வளோன்னா 350 வரும். அது மட்டும் இல்லாமல் கிரிப் சாக்ஸ்னு ஒன்று கொடுத்தாங்க, அதோட ப்ரைஸ் வந்து ஒரு 100 வரும்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி, ஏன்னா மேலே இருக்க டக் அவுட்டுக்கு வந்து 380 சொன்னாங்க ஆஃப் அன் ஹவருக்கு. ஐ மீன் சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது அதோட ஆஃப் அன் ஹவர் ப்ரைஸ்லேயே இது 1 ஹவருக்கு கிடச்சிது. ஸோ அதனால் நாங்கள் இதுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோன்னே சொல்லலாம். அந்த ப்ரைஸ் அமௌண்ட் சொன்னாங்க. அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டுக்கு அப்புறமா உள்ளே போய் நாங்கள் விளையாண்டு பார்த்ததில் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்துச்சு. 1 ஹவருக்கு அந்த ப்ரைஸ் கொடுத்து உள்ளே போகிறது ஒர்த்துன்னு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா, நீங்கள் இன்னொரு வாட்டி போனால் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸாக சொல்ல தரல, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது போனீங்க அப்போ நான் மறக்காமல் நான் போனேன், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. அதோட நான் ஸ்பாட்டில் என்னென்னலாம் நினச்சேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாகவே நான் வீடியோலேயே ஆட் பண்ணுறேன். அன்னைக்கு ஒரு நாள் எதிர்த்து அந்த பக்கம் வந்தேன்னா பார்த்தா சாக்ஸை கொடுத்து விளையாட்டுன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 1500 கொடுத்துருக்கேன். கையில் கட்டிட்டு உள்ள போய் நீங்கள் கட் பண்ண போகிறோம். பேக் பெல்ட் ரெடி, பேக் பெல்ட் ஏறா. இது என்ன பிரமாவா? இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. போடா. வர மாட்டேங்கிறா. ஓகே, இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது எங்கே இருக்குன்னா மரீனா மாலில் இருக்குது. இருந்தாலும் நான் பேசுகிறேன்னா யாருக்காக, உங்களுக்காக, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. அதனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வெளிப்படுறது நான் உங்களுக்கு ஜெயந்த். அண்ட் தென் பாய். எதுவுமே இல்லையா? என் பண்ணுறது இந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்கணும்.
கோயில் இருக்கா, கோயிலுக்கு பேக் சைடு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பண்ணுற கடை இருக்கும். அதுக்கு பேக் சைடு இருக்கும். அங்கே இல்லைன்னா மெயின் ரோடு தான் போகணும். மூடி இருக்கா? ஓ, சீக்கிரம் ஸ்டூடியோ வைக்கிறோம். ஸ்டூடியோக்குள்ளேயே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போகிறேன்டா. என்னடா இது, ரோடா இது?